2 பேருக்குமே அது செதறிட்டு இருக்கு வாக்கு வங்கி. போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே 2 பேருமே கவலைப்பட வேண்டிய விஷயம். ஆல்டர்னேட்டிவ்கான டைம் வந்துடுச்சுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அதை இப்படி தான் எடுத்துக்கணும். இதை வந்து ரொம்ப ப்ராப்பர் ஸ்பிரிட்டில் எடுத்துக்கணும். தனிப்பட்ட பகை உணர்ச்சி, தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு ஆண்டு கொண்டிருக்கிற 60 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்ட 2 கட்சிகள், ஒரு கட்சி 60 ஆண்டுகளா, இன்னொன்று 50 ஆண்டுகளா, 60 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக மாறி மாறி திமுக அண்ணா திமுகன்னு வருது. 2 பேரும் வந்து இட்ஸ் ஹை டைம் ஃபார் தம் டு இன்டெலிஜ் இன் இன்ட்ராஸ்பெக்ஷன். இது ஏன் நடக்குது? ஆனால் அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஒட்டு போடுற வேலையை தான் செய்வாங்க. டெம்பரரி சொல்யூஷன்ஸ்க்கு தான் போவாங்க. இந்த தேர்தலில் ஜெயிச்சு முடிச்சணும், அதுக்கப்புறம் எக்கடு கட்டு போட்டோம். அவங்க 2 பேருக்கும் அது ஒன்று தான் தோணுமே ஒழிய லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸை பற்றி 2 பேருக்கும் கவலை கிடையாது. ஆனால் இவங்க ஓட் பேஸ், 2 பேரோட ஓட் பேஸும் இன்றைக்கி செதறிட்டு இருக்குது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்னுவாங்க. இல்லை, வடிவேல் காமெடி தான். திமுக அண்ணா திமுக 2 பேருக்குமே பேஸ்மெண்ட் வீக் ஆட ஆரம்பிச்சிருக்கு. இருவரின் அடித்தளமும் ஆட ஆரம்பித்திருக்கிறது. திமுக அண்ணா திமுக 2 பேரின் அடித்தளமும் பெரிய அளவில் ஆட ஆரம்பித்திருக்கிறது. இதை 2 பேரும் நினைவில் கொள்ள வேண்டும். அண்ணா திமுக தோக்குதுன்னா திமுகவும் தோக்குதுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க 2 பெரிய எதிரிகள் இருக்கும்போது ஒன்று வீக்கன் ஆகிடுச்சுன்னா இயற்கையின் விதி இன்னொன்று வீக்கன் ஆகிடும். ஏன்னா இது அதை சார்ந்து இருக்குது. அண்ணா திமுக வீக்கன் ஆகுது, திமுக ஆபத்து. ஆனால் திமுக அவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதிமுக ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. புரிய எந்த இதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து அதிமுகவோட எய்ம் ஓப்பனாக நான் சொல்கிறேங்க, மணி ட்ரிவன், பவர் ட்ரிவன் வாங்க. திமுகவுக்கு 1000 விமர்சனங்கள் நமக்கு திமுக மேலே இருந்தால் நாளைக்கு எப்படியோ இன்னைக்கு திமுகவோட எய்ம் பவர் ட்ரிவன். அதிகாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு திமுகவுக்கு பணம் வேணும். அதிமுகவுக்கு வைஸ் வர்ஸா. இருக்கிற பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு அதிகாரம் வேணுன்ற லெவலுக்கு அதிமுக போயிடுச்சு. இல்லாட்டி கட்சி இந்த லட்சணத்தில் இருக்குமா? நாளைக்கு ஜெயிச்சு வந்தாங்கன்னா திமுகவுக்கு இதே நிலைமை தான். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அந்த அடித்தள ஆட்டம் கண்டு கொண்டு இருக்கிறது. கொள்கை பிடிப்பு எல்லாம் வந்து செதறிட்டு இருக்குது. இன்னொன்று, பெர்பச்சுவலி பிஜேபி ஆன்டி பிஜேபியில் நீங்கள் இருக்க முடியாது. 26 ஒருவேளை ஜெயிச்சு வந்தால் 21, 26 இந்த ஆன்டி பிஜேபி அங்கே 26, 31 இருக்க முடியாது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ கான்ட் பி இன் பர்பச்சுவல் மோட் ஃபார் எவர். ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது அடித்தளத்தை ஆட்டம் காண வைக்கும். 2வது, 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து கட்சியை மேலும் கரப்ட் ஆக்கும். அப்படி தானே ஏடிஎம்கே இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி ஏடிஎம்கேக்கு இந்த நிலைமைக்கு காரணம் 16 ஜெயிச்சது. 16 தோற்றுருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க, ஒழுங்காக இருந்திருப்பாங்க. அந்த நிலைமை அண்ணன் திமுக வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உண்மையிலே நினைக்கிறேன், கவலைப்படுறேன். நீ யாரான்னு கேட்பாங்க திமுகவில் இருக்கவங்க. நல்ல கேள்வி. சொன்னாலும் கேட்காட்டி நான் கேட்பேன். அதான் மணி. நீ எவ்வளோ திட்டினாலும் நான் உனக்காக பேசுவேன், கேட்பேன். நீ என்ன வேணால் திட்டிக்கணும்.